25K இதோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பீஸ் யூஸ் பண்ண முடியுமா? லேட்டஸ்ட் ஜெனரேஷன் தான் பெஸ்ட்னு சொல்றாரு. அப்போ ஓல்டு ஜெனரேஷன் நம்ம சூஸ் பண்ணக்கூடாதா? அவர் சொன்னா பெஸ்டா தானே இருக்கும். அப்போ ஓல்டு ஜெனரேஷன் இருக்கிறவங்களா ஏமாத்துறவங்க எல்லாம் போய் சொல்றீங்க சொல்லிட்டாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ரீசெண்டா மஞ்சள் சட்டை தம்பி 25K பட்ஜெட்ல லேட்டஸ்ட் ஜெனரேஷன்ல ஒரு பிசி பில் பண்ணிருப்பாரு. அதை விட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தர மாதிரி நம்ம ஒரு பிசி பில் பண்ண போறோம். அதோடவே சேர்த்து லேட்டஸ்ட் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு குழப்பு கலக்கி இருப்பாரு. நண்பர்களே, i7 i3 போடுறத அதை வச்சு நம்பிட கூடாது. ஜெனரேஷன் வந்து நானோமீட்டர் அப்படின்னு நிறைய மாற்று என்ன ஆர்டிபிஷியல் அதை மாற்று. அது உண்மையாகிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிசி பில் பண்ண என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ண போறேன் வித் பிரைஸோட சொல்றேன். நம்ம பட்ஜெட் 25K தான். இந்த பிசியை பில் பண்றதுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்க ப்ராசஸர் i5 12th ஜெனரேஷன் மொக்கையா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க. கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் இருக்கு. எப்படின்னு கரெக்டா சொல்றேன். Intel i3 14 இதோ ரேட் வந்து பார்த்தா ஒரு 10,000 ரூபாயில இருந்து 11,000 ரூபாய் ரேஞ்சுக்கு வரும். இதோட காஸ்ட் 9,000 ரூபீஸ் தான். நெக்ஸ்ட் மதர் போர்டு என்ன தரது X610 மதர் போர்டு தான் இந்த ப்ராசஸருக்காக யூஸ் பண்ணிருக்கேன். MSI Pro X610. என்ன ப்ரோ மஞ்சள் சட்டையே நீங்களும் ஒரே மதர் போர்டு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக இல்ல, இத ரேட் கம்மி தான். இதுல 12th ஜெனரேஷன்ல இருந்து 14th ஜெனரேஷன் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். இதோட காஸ்ட் 6,200. இதோடவே DDR2 16GB RAM எடுத்திருக்கேன். சிங்கிள் ஸ்லாட் தான். ஸோ அடிஷனல் ஸ்லாட்ல நீங்க RAM அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் 2,900. அது கூடவே 500GB SATA SSD. இதோட காஸ்ட் 2,900. SATA 2.5 inch SSD 2.0GB. அடுத்து என்ன கேபினட்னு யோசிப்பீங்க. அதான் இல்ல 2GB கிராபிக்ஸ் கார்டு ஆட் பண்ண போறோம். நம்ம மஞ்சள் சட்டை தம்பி அவர் பில் பண்ண பிசில வேலைக்காகாத இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் கார்டு தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. கிராபிக்ஸ் கார்டு கிடையாது. கிராபிக்ஸ் கார்டு எல்லாம் எப்படி கேம் ஆடுறா ஆட முடியாது. அந்த கிராபிக்ஸ் கார்டு எல்லாம் Intel UHD கிராபிக்ஸ்லயே 1080p நார்மல் செட்டிங்ஸ் வேற மாதிரி. கேமிங் அண்ட் எடிட்டிங் மாதிரி இன்டென்சிவ் ஒர்க்குக்காக நம்ம இந்த 2GB கிராபிக்ஸ் கார்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் 1,500. ஃபைனலா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் பாக்கி இருக்கு. கேபினட் வித் SMBS. அது வந்து இந்த ஃபிங்கர் கேபினட் வித் SMBS எடுத்திருக்கேன். இதோட காஸ்ட் 2,200. டோட்டலா எப்படி பார்த்தாலும் நம்ம கிட்ட பேலன்ஸ் 300 ரூபீஸ் இருக்கு. அதை தான் அசசரிஸ் வாங்கிக்கங்க. என்ன மனுஷன் நம்ம இப்ப பில் பண்ண போறோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ப்ராசஸருக்கான கம்பேரிசன் பண்ணுவோம். நம்ம மஞ்சள் சட்டை தம்பி i3 14th ஜெனரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருப்பாரு. நம்ம i5 12th ஜெனரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கான ஃபுல் ஸ்பெக்கை பார்த்துருவோம். i3ல 4 கோர் வந்துடும். i5ல 6 கோர் வந்துடும். இதுல 8 த்ரெட் வந்துடும். இதுல 12 த்ரெட் வந்துடும். கேட்ச் மெமரின்னு பார்த்தோம்னா i3ல 16 MB கேட்ச் மெமரி வருது. i5ல 18 MB கேட்ச் மெமரி வருது. கிளாக் ஸ்பீட் பார்த்தோம்னா i3ல 4.7 GHz வருது. i5ல 4.4 GHz தான் வருது. நானோமீட்டர்னு பார்த்தோம்னா i3ல 10 நானோமீட்டர் வருது. i5 12th ஜெனரேஷன்லயும் 10 நானோமீட்டர் தான் வருது. i3யோட காஸ்ட் 11,000 ரூபீஸ் வருது. i5யோட காஸ்ட் 9,000 ரூபீஸ் வருது. சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிடுவோம்.
பர்ஃபார்மன்ஸை செக் பண்றதுக்காக சினிபெஞ்ச் R23 இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம். அதுல சிங்கிள் கோர் வந்து ஃபர்ஸ்ட் 1700 கிடைச்சிச்சு. என்னடா அது 1700 வருதுன்னு சொல்லிட்டு கூகுள்ல செக் பண்ணி பார்த்தா 1721 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும்னு போட்டிருந்தது. பட் இன்னொரு வாட்டி ரன் பண்ணி பார்க்கும்போது 1600 தான் கிடைச்சது. அப்படி இருக்கும்போதே அதுல காட்டினதை விட இது பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தான் கொடுத்துருக்கு. சிங்கிள் கோர்லாம் 90ஸ்லேயே காலாவதி ஆயிடுச்சு. இருந்தாலும் கேமிங்காக நம்ம அந்த சிங்கிள் கோர் பார்த்துட்டு இருக்கோம். அது காட்டும்போது சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸும் நமக்கு கிடைக்குது. மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 11893 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஆக்சுவலா i3ல 9000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாரு. பட் அவருக்கு 6000 தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா இது ஆக்சுவலா ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 9000 ஸ்கோர்ஸ் நமக்கு வரணும். ஓகேங்களா? பட் ஆனா நமக்கு 6000 7000 தான் வருது. அந்த சின்ன ப்ராசஸர்ல ஓவர் வோல்டேஜ் கொடுத்து கிளாக் ஸ்பீடை 4.7 GHz வரைக்கும் ப்ரெஷர் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அது ஓவர் ஹீட் ஆகி ஸ்டெபிலிட்டி இல்லாம நமக்கு 6000 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு. அப்படியே கிரீக் பெஞ்ச் ஸ்கோர் பார்த்தோம்னா i3 14th ஜெனரேஷனை விட i5 12th ஜெனரேஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மற்ற கிரியேட்டர்ஸோட கேமிங் அனலைஸ் என்னன்னா கால் ஆஃப் டியூட்டிலையும் சைபர் பங்க்லையும் i3 14th ஜெனரேஷனை விட i5 12th ஜெனரேஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? நம்ம தம்பி இந்த ப்ராசஸரை பத்தி பேசும்போது கொஞ்சம் குழப்பி விட்டுருப்பாரு. i3 i5 எல்லாம் முக்கியம் இல்ல, i9 i3 இதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஜெனரேஷன் மேட்டர். 14th ஜென் கரண்ட் ஜெனரேஷன் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் தான் சொல்லியிருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இன்டெல் ஒரு ஸ்கேம் பண்ணிருக்கான். 12th ஜென்ல வந்து i3 14th ஜென் வரைக்கும் i3 ன்னு சொல்லிட்டு பேரை மாத்தி டப்பா மாத்தி வித்துட்டு இருக்காங்க. 12th ஜெனரேஷன்ல இருந்து 14th ஜெனரேஷன் வரைக்கும் பவரை மட்டும் ஏத்தி விட்டு இன்டெல் நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு தென்னை மரத்துல ஒரு குத்து. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மர சின்னத்துல ஒரு குத்து. நம்ம மஞ்சள் சட்டை தம்பி லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ப்ராசஸர் தான் பெஸ்ட்னும் ஓல்டர் ஜெனரேஷன் ப்ராசஸர் விற்கிறவங்களாம் ஏமாத்துறவங்கன்னு சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப தப்பு. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இல்ல வேற எங்கேயும் ஊட்டன் பண்ணி வீடியோ பார்த்துட்டு ஐசோம் விற்கிறோம் அது விற்கிறோம் இது விற்கிறாங்க. அதை நம்பி போய் நீங்க வந்து காம்பி ஏமாறாதீங்க. உங்க ஒர்க்லோடும் உங்க பட்ஜெட்டும் தான் உங்க ப்ராசஸரை டிசைட் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு அக்கௌண்டண்டா இருக்கீங்க, டேலி அண்ட் எக்ஸல் தான் யூஸ் பண்ணுவீங்க, அப்பப்ப வெப் ப்ரௌசிங் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரீவியஸ் ஜெனரேஷன் யூஸ் பண்ணலாம். 14th ஜெனரேஷனை விட 12th ஜெனரேஷன் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத நம்ம ஒரு பிசியை பில்ட் பண்ணி காமிச்சிருப்போம். வெயிட் ஒன்னு இல்ல 300 நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் ரெகுலரா உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்.